ஓம் நம சிவாய. அதை கேட்டதும் வேதியர் யாவரும் மனம் திரும்பியவர்களாய், தானம் ஏற்காது தவம் செய்யும் மறையோனை வழிபடுவதே சிறந்ததாக கருதி வேதிய வடிவில் வந்த சூரிய பகவானை வணங்கினார்கள். பிறகு நாற்றிசையும் சென்று அத்தகைய பிராமணனை எங்கெங்கோ தேடிக்கொண்டு அலைந்தார்கள். இறுதியில் ஓரிடத்தில் கைகளை மேலெடுத்து உயர்த்தி ஒரு காலில் நின்று மற்றொரு காலை மடக்கிக் கொண்டு தவத்தில் இருந்த பார்கவ முனிவரைக் கண்டு வலம் சுற்றி வணங்கி எதிரே நின்றார்கள். பார்கவ முனிவர் சூரியன் மேற்கே திரும்பிய போது கண் விழித்து தேவ பிதுர் தர்ப்பணங்களை செய்து முடித்து தம் எதிரே நிற்கும் வேதியர்களைக் கண்டு கைகூப்பி சாஸ்திர முறைப்படி அவர்களை பூஜித்து கந்தமூல பலங்களை அளித்து மகிழ்வித்தார். அப்பொழுது வேதியர்கள் அனைவரும் தங்கள் அரசனின் செயலை பார்கவ முனிவருக்கு எடுத்து உரைத்தார்கள். அவ்வரசனுடைய துர்க்குணங்களை கேட்ட பார்கவ முனிவர், நான் இதுவரை செய்த தவத்தையாவது தனத்தையாவது செலவு செய்து அந்த வேதியருக்குற்ற துன்பத்தை அகற்றுவேன். ஒருவருடைய துக்கத்தை ஒழித்தலே தவத்தை விட சிறந்தது. பயமுற்றவருக்கு அபயம் அளித்தலால் சகல தானங்களுக்கும் செய்த பயன் கிடைக்கும். தயையே சிறந்த குணம் என்று தமக்குள் யோசித்து, தற்கால மன்னனுடைய தந்தை எந்த உலகத்தில் இருக்கிறானோ அந்த உலகத்தை நான் அடைவேன் என்று மன உறுதி கொண்டு புறப்பட்டார். பார்கவ முனிவருடைய தவப்பயனால் சூரிய பகவான் சாந்தமுடையவனாய் வேதிய வடிவேற்று அவருக்கு வழிகாட்டுவான் போல முன்னே சென்றான். இவ்வாறு பார்கவ முனிவர் புறப்பட்டு 88 காத தூரம் சென்று தண்ணீரும் மர நிழலும் இல்லாததும் சீதோஷணங்களால் துன்பகரமானதும் தேவதானவர்களாலும் சகிக்க முடியாததுமான வழியை கடந்து 28 கோடி நரகங்களையும் அதில் வாதனை படுவோரையும் பார்த்து கொண்டே சூரியன் முன்னே செல்ல முனிவர் பின்னே சென்றார். நரக வேதனைகளை அனுபவிப்போரது கூக்குரலை கேட்டுக்கொண்டே அவ்விடத்தை நீங்கி மகா பதவியை காண செல்லும் போது பார்கவ முனிவரை ஒரு வேதியன் தன் கையில் பெரியதொரு தண்டம் தாங்கி, நான் முன்பு உனக்கு கொடுத்தவற்றை இப்போது எனக்கு கொடுத்துவிட்டுத்தான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று தடுத்தான். பார்கவர் தன்னை தடுத்தவனை நோக்கி, நீ எந்த காலத்தில் என்ன கொடுத்தாய் என்று கேட்டார். அதற்கு அவ்வந்தனன், நான் முற்பிறவியில் உனக்கு ஒரு புராணம் உரைத்தினேன். அதை நீ கேட்டுச் செல்லும் போது எனக்கொன்றும் கொடுத்தில்லையே என்று நான் கேட்க, நீ என் வீட்டிற்கு சென்று ஏதேனும் கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு போனாயே தவிர மீண்டும் என் கண்ணில் புலப்படாமல் ஒழிந்தாய் என்றான். அதை கேட்டு பார்கவர் வியப்புற்று, ஒருவேளை நான் சொல்லி தவறி இருக்கலாம், ஆனால் அது மத்திய லோகத்தில் நடந்ததாகையால் நாம் அங்கே போய் தீர்த்து கொள்ளலாம். இங்கு என் கையில் ஒன்றுமில்லை என்று கூறினார். அவ்வேதியன் பார்கவரை நோக்கி, நீ செய்த புண்ணியத்தில் பாதியை எனக்கு கொடுத்ததாக சொல் என்றான். ஆனால் பார்கவர், என் தர்ம பயனில் பாதியை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்றார். அவ்வுரையாடலை கேட்ட வண்ணம் வேதியர் வடிவில் இருந்த சூரிய பகவான் அவர்கள் இருவரையும் நன்மொழியால் சமாதானம் செய்து, அவ்வேதியன் புராணம் சொன்னதும் நீ அதை காதில் கேட்டதும் பின்னர் நீ பொருள் கொடுப்பதாக கூறியதும் உண்மையே. ஆகையால் உன் தர்மத்தில் அரை பங்கு கொடுக்காமல் 6ல் 1 பங்கை கொடுக்கலாம் என்று கூறினார். அதற்கு அவர்கள் இருவரும் இணங்கினார்கள். பார்கவர் தம் புண்ணியத்தில் 6ல் 1 பாகத்தை கொடுத்தார். அவரை வழிமறித்த வேதியன் அதை பெற்றுக்கொண்டு போய்விட்டான். மீண்டும் சூரியனை பின்தொடர்ந்து பார்கவர் செல்லும் போது ஒரு யாதவன் அவரை தடுத்து, நான் முற்பிறவியில் உன் பசுக்களை மேய்த்ததில் நீ எனக்கு 8 நாணயங்கள் கொடுப்பதாக சொல்லி
கணக்கு தீர்த்து கொடுக்காமல் போய்விட்டாய். அதை இப்போது கொடுத்துவிட்டு போ என்று கூறினான். அதற்கு பார்கவர், ஐயோ, சுலபமானதையும் கடனாக்கிக் கொண்டேனே, இது எம்மாத்திரம் என்று யோசித்தார். உடனே யாதவன், உன் தர்மத்தை எனக்கு கொடு என்று கேட்டான். பார்கவர் துக்கமடைந்து சூரிய பகவான் தீர்மானித்தபடி மற்றும் 1/6 புண்ணியத்தை அவனுக்கு கொடுத்து அவனை விட்டு விலகி மேலே தொடர்ந்து சென்றார். அப்போது ஒரு சாலியன் அவரை தடுத்து, நீ என்னிடம் ஆடைகள் வாங்கியதில் விசேஷ பாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதை தீர்த்துவிட்டு போ என்றான். முன்போலவே இருவரும் விவாதிக்கவே சூரிய பகவான் தீர்மானித்தபடி விசேஷ பாக்கிக்காக தன் புண்ணிய மிச்சத்தை அவனுக்கு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டு, தன் புண்ணியம் முழுவதும் போய்விட்டதால் பிரம்ம தேஜஸ் நீங்கி அதற்கு மேலே செல்வதற்கு சக்தியற்றவராக தத்தளித்தார். அப்போது அவர் பார்க்க புறப்பட்ட அரசன் இருக்கும் இடத்திற்கு பார்கவரின் கையை பற்றி கொண்டு சூரிய பகவான் அழைத்து சென்றார். ஓம் நம சிவாய.